டப்பு டப்பு டப்புன்னு டைல்ஸ் எல்லாம் வெடிக்குதா? சம்மர் சீசன்ல டைல்ஸ் எல்லாமே நிறைய கிராக் ஆகி வெடிக்குங்க. இதெல்லாம் ஏன்னு கேக்குறீங்களா? மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மூச்சு காத்து. ஆனா டைல்ஸ் லே பண்ணதுக்கு கீழே காத்து இருந்துச்சுன்னா இப்படி தெரிக்கதாங்க செய்யும். டைலுடைய பேக் சைட்ல ஏர் தான் ப்ராப்ளம்னு சொன்னோம். இந்த ஏரு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் லே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, டைலுக்கு 4 பக்கமும் 2ல இருந்து அந்த டைலுக்கு ஏத்த மாதிரி 3mm 4mm 5mm ஸ்பேசர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பேசர்ஸ் வாங்கி நம்ம அப்ளை பண்ணணுங்க. பாயிண்ட் நம்பர் 2ல டைல் லே பண்றதுக்கு கீழே, அதாவது டைலுக்கு பேக் சைட்ல வால்னாலும் சரி, ஃப்ளோர்னாலும் சரி, சின்ன சைஸ்னாலும் சரி, பெரிய சைஸ்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே அதுக்கு தேவையான டைல் ஃபிக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி தாங்க ஒட்டணும். பாயிண்ட் நம்பர் 3, இது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இது எல்லாத்துலயும் 2, 3, 4mm ஸ்பேசர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இந்த ஸ்பேசர்ல எபாக்சி கிரவுட் அல்லது நார்மல் கிரவுட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வீட்டுல, ஹால்ல, ஆபீஸ்ல ஃபுல்லா க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஏர் உள்ள வந்து வெளியே போற மாதிரி உள்ள இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா காத்தோட்டம் சுத்தமா இல்லை அப்படின்னா டைல் எவ்வளவு நம்ம சேஃப்டியா பார்த்தாலும் பல்ஜாக தான் செய்யும். இது நம்மளோட நிறுவனத்தின் விளம்பரத்துக்காக இல்லைங்க, பொதுநலன் கருதி அக்கறையுடன் வெளிவிடுவோர் ஸ்ரீ சிவா டிம்பர் அண்ட் டைல்ஸ், ராமநாதபுரம்.